வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். மாங்காய் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால கம்மியான ரேட்லேயே கிடைக்கிது. நீங்கள் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் உடனே ஒரு 5-6 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த பச்சடி இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க 1/4 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, வரமிளகாய் இதை செய்ய போகிறோம். புளி கொஞ்சமாக சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் புளி கரையும். அதனால் ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில். இப்போ நம்ம மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு இப்படி தான் கட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டே காலி ஆயிரும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டுகளெல்லாம் எல்லோரும் இந்த மாங்காய் பச்சடி இல்லாமல் கல்யாணம் நடக்காது, அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி சீரகம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம், சோம்பு, வரமிளகா. வெந்தயம் நல்லா பொரியணும், கறியிடக்கூடாது. நல்லா கலர் மாதிரி வர்றப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு, 2 வரமிளகா, இப்போ வரமிளகாய் இது கூட சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நல்லா பொரிச்சதுக்கு பின்னாடி இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம், நல்லா 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகணும். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டாச்சு. ரொம்பவும் வதங்கி விட்டால் மாங்காய் கரைஞ்சிரும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்போதே நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, அது மாதிரி வரணும். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு
உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் திக்காக வர்றப்ப வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.